ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஆர் கிரியேஷன் சமையல். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, வீட்டிலே ஈஸியாக நம்ம மடக்கு பூரி எப்படி செய்யறதை பார்க்க போகிறோம். ஸ்வீட் பூரி, மடக்கு பூரி இது டீ கடையிலலாம் ஈஸியாக நமக்கு கிடைக்கும். எப்படி செய்கிறது வீடியோவில் பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க ஈஸியாக நம்ம இந்த மடக்கு பூரி எப்படி செய்யறது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். மடக்கு பூரி செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா, ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன், ஃபுல்லாக எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு, ஃபுட் கலர் நான் எல்லோ ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு எல்லோ ஃபுட் கலர். கூடவே பார்த்திங்கன்னா ஆயில் எடுத்திருக்கேன், வாசனை இல்லாத ஆயில் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு 5 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஆயிலுக்கு பதிலாக நீங்கள் நெய் சேர்த்து கூட நீங்கள் இதை பிசைஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த ஆயில் பார்த்திங்கன்னா இந்த மாவில் எல்லா பக்கட்டும் படுற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்காங்க. மாவு பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும். இது ஒரு 15 நிமிஷம் போல் மூடி வச்சிடலாம். இப்போ சர்க்கரை பாகு செய்கிறதுக்கு ஒரு பேனில் நம்ம மைதா எடுத்த அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சர்க்கரை பாகு பார்த்திங்கன்னா கிறிஸ்டல் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு 5 சொட்டு போல் நம்ம லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக நம்ம ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். சர்க்கரை பாகு ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு சைடு நம்ம வச்சிடலாம். இப்போ மாவு பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 15 நிமிஷம் போல நல்லா ஊறிடுச்சு. இதை நம்ம 2 பகுதியாக எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை கொஞ்சமாக பலகையில் பார்த்திங்கன்னா மைதா மாவு தூவிக்கணும். நல்லா மெலிசாக இதை திரட்டிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம 2 உருண்டையும் நம்ம தேய்ச்சாச்சு. இப்போ முதல்ல இதில் தேய்ச்சதில் நம்ம ஆயில் தடவிக்கலாம். நீங்கள் ஆயிலுக்கு பதிலாக நெய் சேர்த்து கூட இது போல் அப்ளை பண்ணிக்கோங்க. மேலே அது அப்படியே மைதா மாவில் அப்படியே தூவி விட்டுக்குங்க. இப்போ இது மேலே இன்னொன்று நம்ம தேய்ச்சதையும் வச்சுருவோம். இதே மாதிரி ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். ஓரங்களில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணி தொட்டு, இப்போ தான் உங்களுக்கு நல்லா ஒட்டிக்கும். அதனால் தண்ணியை தொட்டு இது போல் ஒட்டிக்கோங்க. வேணுங்கிற சைஸ்க்கு இப்போ நம்ம கட் பண்ணிக்குவோம். இப்போ கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம சுருட்டி வச்ச ஒரு இதை பார்த்திங்கன்னா எடுத்து லைட்டாக இதில் ப்ரெஸ் பண்ணுங்கள். லேயர் வந்திருக்கு பாருங்கள். இது போல் நம்ம எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிவிட்டேன். இப்போ எண்ணெயில் சேர்த்து இதை பொரிச்சு எடுத்துடலாம். அடுப்பில் பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றி கடாயில் சூடு பண்ணியாச்சு. இப்போ அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்க மடக்கு பூரி ஒன்று ஒன்றா சேர்த்து நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். நல்லா 2 சைடும் நல்லா திருப்பி விட்டு நல்லா கிறிஸ்பி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துருவோம். இது போல் எல்லாத்தையும் நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ பொரிச்சது எல்லாத்தையும் நம்ம சர்க்கரை பாகில் சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை எடுத்துருவோம்.
சூப்பரான டேஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா மடக்கு பூரி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா லேயராக வந்திருக்கு பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். ஏஆர்கேஎஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு ரெசிபியில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.